செங்கல்பட்டு ஹோம்ல தான் என் மருமகனை போட்ட புறம்போக்கு நாய் இருக்கான். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படம். இது வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஸ்டன் மாஸ்டர் அனல் அரசு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் வந்து சிறுவர் ஜெயிலுக்கு போகிறான். சிறுவர் ஜெயிலில் அவர் நிறைய பேர் கொலை பண்ண பார்க்குறாங்க, அதாவது கூட இருக்கிறவங்க, அதாவது இந்த மைனர் ஜெயிலில். அப்போ அந்த பையன் எதுக்காக கொலை பண்ணார், எதுக்காக இந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதியோட ஒரு பையனை வந்து தன் பையனை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, இந்த குஸ்தி சண்டையில் இந்த பையனோட மோத விடுறாரு. அந்த ஒரு மோதலில் அந்த எம்எல்ஏவை இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துதான் இந்த கதையை வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய அடிப்படை கதையை வந்து தவறானது. நம்ம ப்ராக்டிக்கலான உண்மையை வந்து பார்க்கணும். எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் பையனை வந்து குஸ்தி சண்டை போட்டதுக்கு அனுப்பதான் நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்காவது வந்து தான் பையனை வந்து போர் வீரர் ஒரு இதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கோ இல்லை வந்து ஒரு படை வீரராகவோ நம்மளுடைய அரசியல்வாதி அனுப்பியிருக்காங்களா? இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலான உண்மைக்கு கொஞ்சம் கூட நெருக்கமே இல்லாமல் ஒரு கதையை வந்து அந்த படத்தில் எடுத்திருக்காரு. இந்த ஒன்லைனே அடிப்படையில் நமக்கு வந்து தவறாக இருக்குது. அன்னைக்கு காலையில் 11 மணி இருக்குது சார். சம்பவம் நடந்த இடத்துல தான் நான் இருந்தேன். ரெண்டாவது, இந்த மைனர் ஜெயில்னு ஒன்று காட்டுறாங்க. மைனர் ஜெயில்ன்றது வந்து சிறார்கள், சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவங்கள உள்ளே இருக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. 25 வயசு மேலே இருக்கிறான், ஜெயிலில் இருக்கான். ஆனால் இவன் வந்து உலகமகா ஸ்கெட்செல்லாம் உள்ளே உட்காந்துட்டு போடுறான். அதாவது எப்படின்னா, பெரிய பெரிய ஒரு ஜெயிலில் வந்து பெரிய பெரிய பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாதாக்கள் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலையெல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மைனர் ஜெயிலில் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் ஏதாவது இருக்கா? இந்த மேட்ச்னு இல்லை, வேற எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெகன் தான் ஜெயிக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து படத்துக்கு வந்து நெருக்கமே இல்லாமல் இருந்தது. ரெண்டாவது, சண்டை காட்சிகள் நல்லா அமைச்சிருக்காரு. ஏன்னா இயற்கையாகவே வந்து அவர் சண்டை காட்சிகள் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிட்டார் போட்டிருக்கு மாஸ்டர் அனல் அரசு. ஸோ அது மட்டுமே நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் வந்து நம்ம ஒரு சீன் சொல்லும் போது அடுத்த சீன் என்ன ஆகுதுன்றதே நமக்கே தெரியுது. படம் முடியும் போது இதுதான் முடிய போகுதுன்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சிருது. ஃபீனிக்ஸ் செத்து பொழைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சூர்யா அவர் வந்து ஃபேஸில் வந்து காட்டின ரியாக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. கைகால தான் ரியாக்ஷன் அதிகமாக காட்டிருக்காரு. அவர் வந்து சண்டை காட்சிகள் மட்டும் போதும்னு நினச்சிட்டார் போல் இருக்கு. வர்ற சீன்லலாம் யாராவது ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. சாயந்தரம் கால் பண்ணுறேன், சொல்கிற இடத்துக்கு வந்து சேரு. உன்னை தனியாக தானே வர சொன்னேன், இவனையே கூட்டு வந்தேன். எல்லா ஒரு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா சீன்லையும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து அடுத்த படத்தில் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவர் விஜய் சேதுபதியோட பையன் வந்து அவர் தன்னை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதனால் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாம் அதை எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்தில் அவர் பூர்த்தி பண்ணலேன்னு தான் சொல்லணும். அவருடைய எல்லா முகபாவங்களும் ஒரே மாதிரி இருக்குது. காதல் காட்சிகளையும் ஒரே மாதிரி இருக்கார், சண்டை காட்சிகளையும் வரைப்பாக இருக்கார். கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் அவர் ஒரு மாதிரி ரிஜிடாக ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு தான் நடிக்கிறாரு. டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து நம்ம வந்து கவரில். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காட்சிகளுமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியறது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸே நமக்கு தெரிஞ்சிருது. படம் ஆரம்பித்து 20 மினிட்ஸில் இப்படி தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு நிறைய கதைகளை வந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த படம் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதிக்கு இது முதல் படம் என்ற அளவு தான் சொல்ல முடியுமே தவிர இது சிறந்த படம் என்று சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.